ஓகே, வெல்கம் டு மை சேனல் பிரசா கம்ஃபர்ட் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் ஜனவரி மாதம், அதாவது இந்த மாதம் ரிலீஸ் ஆன 3 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சர். அதாவது சங்கர் படம்னாலே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பிரம்மாண்டத்தில் வெளியே வந்த படம் தான் கேம் சேஞ்சர். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே தான் ரிவ்யூ வாங்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி படமும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்போடு தான் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு இது வந்து செல்லுபடி ஆகலை. ஏன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரா, உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் டிக்கெட்ஸ் நல்லா செல் ஆகிட்டு நிறையா ஓடிட்டுருக்கு. தமிழ்நாடு பக்கம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு சங்கர் படம்னு. பட்டு இந்த இந்தியன் 2க்கு அப்புறமா சங்கர் மேலே அந்தளவுக்கு நமக்கு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா படமும் அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு ஓடலை, டிக்கெட்ஸ் கிடைக்கல. பட்டு தெலுங்கானா அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நல்லா ஃபுல் ஹைப்பில் படம் ஓடிட்டுருக்கு. படம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போனோன்னா ராம் சரணோட ஆக்டிங்கு, அப்புறமா நம்மளோட எஸ்ஜே சூர்யா வில்லனாக நடித்தாருனாவே பயங்கரமாக ஒரு லுக்கோட பயங்கரமாக நடிப்பார். அவரை பற்றி சொல்லவே வேணாம், செம்மையாக கலக்கியிருக்காரு, போட்டு மாஸ் பண்ணியிருக்காரு படத்தில். அதுவும் இல்லாமல் ஃப்ளாஷ்பேக்கு சீன்லாம் வருது. எப்படியும் ரிவெஞ்ச் தான். ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோவோட அப்பா அம்மா இறங்குற மாதிரி சீன். அரசியல்வாதியாக நீ பண்ணுற தப்புகளை நான் தட்டி கேட்குவேன், அதுவும் வந்து நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து நான் தட்டி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படமே மூவ் ஆகுது. படம் பேர்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் கேம் சேஞ்சர். அந்த மாதிரி கேம் சேஞ்ச் தான் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சங்கர் படம்னோடனே செம்மையான பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஒரு சாங்ஸும் சரி, விஷுவல் சரி, எல்லா கேரக்டருக்கும் ஸ்கோப் கொடுத்து, மெயினாக வில்லன் கேரக்டரு நம்ம எஸ்ஜே சூர்யாவுக்கு பயங்கரமான ஒரு கேரக்டர் கொடுத்து ஐப்பு கொடுத்து வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். ஓவராலாக பார்த்திங்கன்னா நல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சிருச்சு. பட் இருந்தாலும் அந்தளவுக்கு கலெக்ஷன் போகுமா புஷ்பா 2 அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். பட் 700 crores அதுவே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான். 200, 300, 400, 500, 700 மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட். அதிகபட்சம் 700 நம்ம வந்து இந்த படத்துக்கு வைக்கலாம், ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் இருக்கிறதுனால. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதகத ராஜா 11 வருஷமாக வெயிட்டிங் பண்ணிவிட்டு சுந்தர்சி வச்சுருந்தார் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ தான் இந்த வருஷம் தான் வந்து டேட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கலும் இல்லை அடுத்த வருஷம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அஜித்தோட விடாமுயற்சி வர மாதிரி இருந்துச்சு. அப்புறமா அவங்க வந்து 1ஆம் தேதி நியூ இயர் அன்றைக்கி ஒரு பெரிய ஆப்பா வச்சு விட்டாங்க அஜித் ஃபேன்ஸுக்கு. அதுக்கப்புறமேட்டு மதகராஜா வந்துச்சு. இப்போ படம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. விண்டேஜ் சந்தானத்தை பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ வர சந்தானம் படத்திலலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. ஏன்னா அவர் தானே மெயின் ரோலாக இருக்காது. பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சைட் ரோலாக தான் இருக்கார், ஃப்ரெண்டாக தான் இருக்கார். அப்படின்னும் போது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி மனோபாலா சார் அவர் அரசியலில் கலக்கிட்டுருக்காரு. அது அந்த காம்போ. அப்புறமா வில்லன் கேரக்டரு எப்போவுமே தெரியும், ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரன், அவனை தான் வில்லனாக வைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் போகுது. அப்புறமா வில்லன் கூட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் 2 ஹீரோயின் சொல்லவே தேவையில்லை. பட் ஆனால் இவர் ஒருத்தர் தான் மேரேஜ் பண்ணுவார். ஆனால் பயங்கரமாக இருக்கும். எல்லாரோடையும் ரொமான்ஸ் பண்ணுவார். நம்ம அந்த தீராட்டு விளையாட்டு பிள்ளையில் பார்த்த விஷால் மாதிரி தான் இருக்கார் இந்த படத்துலேயும். பயங்கரமாக எடுத்து வச்சுருக்காங்க. லவ் சீன்லாம் கொடுத்து, ஸ்பேஸ் கொடுத்து. அதே மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபிலிம் இந்த பொங்கலுக்கு இருக்குது அப்படின்றத நிரூபணம் ஆகுது. இதில் ஆப்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி ஃபைனலில் கிளைமேக்ஸில் செம்மையாக ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு விஷால். 11 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமாகவே தெரியல இது. ஏன்னா அந்தளவுக்கு இம்பேக்டாகவும் நல்லா கனெக்டாகவும் இருக்குது. அடுத்த கட்டமாக அருண் விஜயம் ஹீரோவை வச்சு பாலா இயக்குன வணங்கான் தான் இந்த படம். பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் வந்த பாலா படங்களில் இல்லாத மாதிரி புது விதமான ஒரு பாலா படமாக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காரு. ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்ததுக்கப்புறமா எல்லா படத்துலேயும் இருக்கிற மாதிரி கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு சோகமான ஒரு சீனை கொண்டு வந்துடுறாரு. ஏன்னா பாலாவோட படங்களில் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ட்விஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு யார் மேலேயுமே ஏற்றுக்கவே முடியாது. எல்லோரும் அழுதுட்டு தான் வரணும் ஆடியன்ஸு, உங்களை நான் சந்தோஷமாக போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் பாலா வந்து படத்தை எடுத்து வச்சுருப்பார் எல்லா படத்துலேயும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் பாலா இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அருண் விஜய் ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அருண் விஜய் ஆகட்டும், அவனுக்கு தங்கச்சியாக நடித்தவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு லவராக நடித்தவங்களா இருக்கட்டும், அப்புறமா சமுத்திரக்கனி, மிஸ்கின், இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க, பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. அதாவது இந்த படத்தை ஒரு ஃபுல் கான்செப்டே என்னென்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான். அவர் வந்து ஒரு கையில் விநாயகரையும் இன்னொரு கையில் பெரியாரையும் சுமந்துட்டு இருக்கும்போதே அதை பற்றியே நம்ம சொல்லியிருப்போம் ஒரு வீடியோ, இப்போ லாஸ்ட் வீடியோவில். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா படமே போகுது. பயங்கரமாக இருக்குது படம்.
ஒரு பாலா அருண் விஜய்க்கு கம்பேக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கடைசியாக வந்து எண்ணெய் எறிந்தாலில் வில்லன் ரோல் பண்ணார். அந்த ரோலுக்கு அப்புறமா அவர் அந்தளவுக்கு எதுவும் பேசு பொருளாக ஆகலை அவரோட மூவிஸு. பட் இந்த மூவி அருண் விஜய்க்கு சொல்ல போனோன்னா ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக்காக இருக்கும் கண்டிப்பாக. என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து நேஷ்னல் அவார்டுக்கே நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அவர் பாலா வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் செதுக்கியிருக்காரு. அந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஒவ்வொரு கேரக்டரையும். அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் மெயினாக அருண் விஜயே ஒரு ஹேண்டிகேப் ரோல் நடிச்சிருக்காரு. அதை தத்ரூபமாக பண்ணியிருக்காரு. அவரோட இது வந்து அவரோட பூர்த்தி செஞ்சுட்டாரு. அந்தளவுக்கு பயங்கரமாக வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா கிளைமேக்ஸில் தான் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அருண் ஒரு கஷ்டத்தோடு தான் கிளைமேக்ஸில் நம்மளை அனுப்பிடுறாங்க. ஓகே திஸ் இஸ் இட். இந்த 3 படங்களுமே ஒரு 3 கேட்டகரிக்கு கீழே வருது. அதாவது ஒரு இந்த பொங்கலுக்கு நான் போனோம், பயங்கரமாக நான் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக பார்க்கணும், என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு நான் போனோன்னா மதகஜ ராஜா நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அது இத்தனை வருஷம் கழிச்சும் வந்து அந்த காமெடி எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. அப்புறமா கேம் சேஞ்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப இழுக்காமல் ஒரு இந்தியன் 2 அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டான மூவியாக கொடுத்துருக்காங்க கேம் சேஞ்சர். சங்கருக்கு கம்பேக் இல்லைனா கூட 2 கல் விழுந்துச்சா 1 கல் தான் விழும், அந்த மாதிரி தான் படம் வந்து சங்கருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வணங்கான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் கம்பேக்காக இருக்கும் நம்ம அருண் விஜய்க்கு. அதே மாதிரி பாலா மூவி அப்படின்னு சொன்னாலே பயங்கரமாக தான் இருக்கும். அந்த மூவி வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் பிரசன்னா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா கிராசரி ஐட்டம்ஸ், உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஹோம் டெலிவரி கூட பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.